நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. லூக்கா 15 வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. வரி தண்டுவோர் பாவிகள் யாவும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலரும் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்றவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முன்முணுத்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவனிடம் இருக்கும் 100 ஆடுகளுக்குள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலைநிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அதை அவர் மகிழ்ச்சியோடு தன் தோள் மீது போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அயல் வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அது போலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விருமையில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவர் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதே.